அவர் தான் நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நண்பராக, ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்கள். மனசில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. டேடிட்டு சொல்லுங்கள், டேடி எனக்கு தெரியும் எல்லாம் என்கிட்ட தான் தூக்கி போடுறாங்க, நான் தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி, நான் தான் சரியாக என் பிள்ளைய வளர்க்காத மாதிரி என்ன தான் குற்றப்படுத்திருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் போடுற எஃபர்ட் என்னன்னு. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க, அதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. என்ன அதெல்லாம் நாங்கள் பண்ணாலும் தலைவர் தரையை விரித்து விட்டாருன்னா நான் கதையாயிரும். புரியா? என்ன தான் தில்லாரங்கிரி பண்ணால் தலைவர் சார் அப்படி லேசாக ஃபைலை திறந்து விட்டான்னா கதை கந்தலாயிரும். அதுக்கு அதனால் அவர் தான் நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அல்லையா? அவர் தான் நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய நண்பராக, ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணுங்கள். அவர் கடவுள் தான், ஆனால் அவர் சொல்கிறாரு யூ ஆர் மை ஃப்ரெண்ட்றாரு. உங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு யூ ஆர் மை ஃப்ரெண்ட். அவர் கூட அவர் கூட இந்த சீடர்கள்னு அழைக்கப்படலாங்க. முதலாவது அவர்கள் நண்பர்களாக தான் அவரோட இருந்தார். அது மாதிரி உங்களோட நண்பர்களாக நீங்கள் அவரோட நண்பர்களாக, அவர் உங்களை எப்போதும் நண்பன் நண்பி என்று சொல்லி உங்களை அப்படி பார்க்குறாரு.